ஒரு பெண்ணும் சரி, ஒரு ஆணும் சரி, தன்னோட மனைவி உண்மையா இருக்கிறாங்க, தன்னோட கணவர் உண்மையா அன்பு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அன்ப அந்த இடத்துக்குரியவங்களுக்கு குடுங்க. வெளி இடத்துல இன்னொரு இடத்துல எதிர்பார்ப்போட நீங்க கொண்டு குடுக்குற நேரம், அந்த அன்புக்கு ஒரு வேல்யூவே இருக்காது. ஏன்னா, நீங்க இங்க ஏமாத்திக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. இன்னொரு இடத்துல இருக்கிற ஆளு உங்கள ஏமாத்தாது அப்படின்னு உள்ளதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? கிடையாது. ஒரு நாள் ஏமாத்துற நீங்க கேட்பீங்க. என்ன நீ ஏமாத்திட்டல்ல, என்னோட ஹஸ்பண்ட நான் விட்டுட்டு வந்துட்டேன், என்னோட மனைவிய நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்கிற நேரம், நீங்க யார நம்பி போயிருக்கிறீங்களோ அவங்க சொல்லுவாங்க, "நீ என்ன நல்லவளா? நல்லவனா? நீயும் விட்டுட்டு வந்தவன் தானே, நானும் போயிட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும். நிரந்தரமான உண்மையான அன்பு முக்கியமா? இல்ல நிரந்தரமே இல்லாத அற்பமான சந்தோஷம் முக்கியமான்னு வாழ்க்கையில நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அன்புன்னு சொல்றது ஒரு இடத்துல முழுசா காட்டுற நேரம், அந்த அன்பு உறுதியானதா, காலங்காலமா நிலையா வாழ்றதா இருக்கும். நிலையற்ற இடத்துல நீங்க அன்பு காட்டுற நேரம், காற்றடிச்சு பறந்து போகிற பஞ்சு மாதிரி தான். அப்படியே காணாமலே போயிடும். அந்த நிலையில்லாத விஷயங்கள தேடி போகாதீங்க. நிலையா, உண்மையா உங்களுக்காக உயிரா இருக்கிற, கூட இருக்கிற அன்பான உறவ நேசிக்க கத்துக்குங்க. நீங்க யாரையோ தேடி போகுறீங்க பார்த்தீங்களா? இன்னொரு இடத்துல அன்பு கிடைக்கும் அப்படின்னு தேடி போறீங்கல்ல, அவங்க உங்களுக்கு இப்போ ஒரு நோய் வந்துருச்சு, முடியாம ஆகிருச்சு, இல்ல கையில பணம் எதுவுமே இல்ல, படுத்த படுக்கை ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்கள தூக்கி வீசிட்டு இன்னொரு ஆள தேடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா, உங்கள உண்மையா நேசிக்கிற உங்களோட மனைவி, கணவர் உங்கள காலம் முழுசா வச்சு பார்த்துப்பாங்க. கஷ்டமோ, நஷ்டமோ கூடயே இருந்து அன்பு காட்டி உங்கள நல்லபடியா பார்த்துப்பாங்க. வாழ்க்கையில இறுதியான விஷயம் என்னன்னு தெரியாம, தொடக்கத்த மட்டுமே பார்த்து ஏமாந்து நிலையில்லாத விஷயங்கள தேடி அலைஞ்சு போகாதீங்க. அது உங்கள பாதாளத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்புறமா இங்கேயும் இல்ல, அங்கேயும் இல்ல அப்படின்னு நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். வாழ்க்கையில உங்களுக்குன்னு உரியவங்க உங்ககிட்ட வந்து சேருகிற நேரம், அந்த வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணி முழுமையா வாழ ஆரம்பிச்சு பாருங்க. உங்களோட அன்பு வேல்யூபிளான அன்பா இருக்கும். உங்களோட வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்கும். நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுகிற விதமா இருக்கும்.